ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம முட்டிக்கிட்ட, கால் முட்டிக்கிட்ட, கை முட்டிக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், அப்புறம் முட்டி கருப்பாக இருக்கும். அந்த மாதிரிக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முட்டி எங்கெங்கே கருப்பாக இருக்குது அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு 10 டேஸ் இல்லை 2 வீக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் பண்ணிட்டு மறுநாள் பண்ணாதே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது கண்டினியூவாக இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான அந்த முட்டி கருப்பெல்லாம் போயிட்டு நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. அதுவும் கையும் காலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த முட்டிக்கிட்ட வந்து உக்காந்தின்னு சப்பாங்கல் போடும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல, அப்படியே அந்த மோடு மாதிரி அந்த இடத்துல. அப்புறமா கை முட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்க, ரொம்ப நல்லா கலராக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னன்னா பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு தேவையான அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம், அடுத்து எலுமிச்சப்பழம். நீங்கள் எந்த ஷாம்பை யூஸ் பண்ணல பரவாயில்ல, அந்த ஷாம்போ ஒன்று. அடுத்து கோல்கேட்டோ எது இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் பெப்சோடன்ட்டு க்ளோஸ்அப் இந்த மாதிரி எடுத்துக்கணும். கோல்கேட்டு கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுக்குது, அதனால கோல்கேட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறமா கோல்கேட்டு. தேவையான அளவுக்கு ஷாம்பு. நான் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் எடுத்துன்னு இருக்கிறேன், கொஞ்சம் தான் ஷாம்பு எடுத்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு கை கால்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப கருப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஷாம்பை கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்க, கோல்கேட்டு இந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இதில் நம்ம வேறு எதுவும் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த கோல்கேட்டை அந்த மஞ்சள் சேர்க்கவும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நீங்கள் முட்டிக்கு எங்கே கருப்பாக இருக்காங்களா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு. அடுத்து எலுமிச்சப்பழத்தில் வந்து ஒரு 1/4 எலுமிச்சப்பழத்தா தேவை. இப்போ ஃபுல் எலுமிச்சப்பழத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஜூஸை எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாக கூட இருக்கக்கூடாது. அப்புறம் ஜூஸ் புளியோ இந்த மஞ்சள் அதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி நுரை இதாகுதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா பொங்குது. எந்த ஒரு கலர் எப்படி இதாகிடுச்சுன்னு. இப்போது வந்து இந்த மிச்சம் இருக்கிற லைம்லேயே, ஏன்னா இதில் 1/4 பாகத்தான் லைம் நான் புழிஞ்சிக்கினேன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த லைமில் தான் நம்ம இது தொட்டு எங்கே கருப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு. இப்போ நான் கையில் அப்ளை பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என் கை வச்சுருக்க எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு. இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தில் இந்த மாதிரி எடுத்து இது இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அது மேலே. இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தோடு சேர்த்து கைக்கு இந்த மாதிரி தேய்க்கணும். வேறு அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு கலர் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி முட்டிக்கு நல்லா கருப்பாக இருக்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் கழுவணும். கழுவிட்டு அப்போ பாருங்கள் கைக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு.
பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து இந்த மாதிரி நான் இதை மிச்சம் இருக்கிறது இப்படி அப்ளை பண்ணி விட்டுடணும். பாருங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி அந்த இடத்துல தடவி விட்டுடணும். தேய்ச்சிட்ட பிறகு அப்படியே விட்டுடக்கூடாது. அது மேலே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாதிரி விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அது நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி காலில் இருக்கிற முட்டி, கையில் இருக்கிற முட்டியெல்லாம் கை கால் இல்லை நீங்கள் முட்டிக்கு தான் போடணுன்னாக்கா ரொம்ப கரெக்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லு கை காலேக்கே நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. எலுமிச்சப்பழம் நான் எப்படி எடுத்துக்கினா அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா அளவுக்கு மீறியும் எலுமிச்சப்பழம் எடுத்துக்கக்கூடாது. அது நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுல தான் சொல்கிறேன் நான். முகத்துக்கு போட்டாலும் சரி எலுமிச்சப்பழம் ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயணும். 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் கொஞ்சம். ஏன்னா கோல்கேட் பேஸ்ட்டு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகும். இந்த ஆயில் ஸ்கின்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி எங்களுக்கு கையில் கூட ஒரு மாதிரி தண்ணி இதாகும், இல்லாட்டினா எண்ணெய் ஒரு மாதிரி இதாக வரும், பிச்சு பிச்சுன்னு அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும், காஞ்சிடும். இப்போ நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ இது நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டுன்னு. பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு நீங்களே பார்க்கலாம். இங்கே என்ன மாதிரி கலர் இருக்குது, இந்த ரிங்குக்கு மேலே என் கை பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு. இப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கலர், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம முட்டியும் கருப்பாக இருக்கிறது கலரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க. பாரு கைக்கு மேலே கூட பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த விரலுக்கிட்ட பாருங்க கலரு, இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் அப்ளை பண்ண இடத்துல, அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த வலில்கிட்ட கலர் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. கண்டிப்பாக உங்கள் கை கால் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். குளிச்சு எல்லாம் ஆகிட்ட பிறகு லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடணும். அப்ளை பண்ணிட்டோமா உடனே நம்ம கழுவிடலான்னு இல்லை, எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு வாரம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த கருப்பு கை கிட்ட கால்கிட்ட இருக்கிற முட்டிக்கு இல்லை ஃபுல் கை கால் நீங்கள் தேய்க்கணும் ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆண் பெண் 2 பேரே யூஸ் பண்ணலாம். பையங்க கூட கருப்பாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் குளிக்கும் இந்த மாதிரி மஞ்சள் போடுறதுனால ஒன்றும் இல்லை, அதனால லைட்டாக எடுத்துன்னு மஞ்சள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு. விரல் கை கலருக்கும் இதுக்கும் நீங்கள் ஃபுல்லு ஒரு ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கினேன். இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு உங்கள் பதில் என்னான்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.